கோவை பிஎஸ்ஜி டெக் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி பிளாட்டினம் ஜூபிலி கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக நடைபெறவுள்ள இதில் உள்நாடு வெளிநாடுகளில் இருந்து சுமார் 5000 பேர் பங்கேற்க உள்ளதாக நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் தகவல். கோவை அவினாசி சாலையில் செயல்பட்டு வரும் பிஎஸ்ஜி தொழில்நுட்ப கல்லூரி தனது 75வது ஆண்டுகால சிறப்பை கொண்டாடும் வகையில் பிஎஸ்ஜி டெக் கல்லூரியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி ஜனவரி 9ஆம் தேதி துவங்கி 11ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெற உள்ளது. இந்நிலையில் நிகழ்ச்சி தொடர்பான செய்தியாளர்கள் சந்திப்பு கல்லூரி அரங்கில் நடைபெற்றது. இதில் நிகழ்ச்சிக்கான சேர்மன் டி நந்தகுமார், கல்லூரி முதல்வர் பிரகாசன், முன்னாள் மாணவர்கள் அமைப்பு தலைவர் வி கிருஷ்ணகுமார், ஒருங்கிணைப்பாளர் கே சுரேஷ்குமார், ரவிச்செல்வன், அரசு, பிஎஸ்ஜி தொழில்நுட்ப கல்லூரி தொடங்கப்பட்ட ஆண்டின் முதல் மாணவர் சோமசுந்தரம் ஆகியோர் பேசினர். 3 நாட்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்து நடைபெறவுள்ள இதில் இந்தியா மற்றும் வெளிநாடுகளிலிருந்து பல்வேறு பிரிவுகள் மற்றும் துறைகளைச் சேர்ந்த 5000த்திற்கும் மேற்பட்ட முன்னாள் மாணவர்கள் தங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் பங்கேற்க உள்ளதாக தெரிவித்தனர். குறிப்பாக அமெரிக்கா, இங்கிலாந்து, சிங்கப்பூர், துபாய் மற்றும் நாட்டின் பிற பகுதிகளைச் சேர்ந்த உலகெங்கிலும் உள்ள முன்னாள் மாணவர்கள் இதில் பங்கேற்கின்றனர். விழாவில் பிஎஸ்ஜி தொழில்நுட்ப கல்லூரியின் முன்னாள் மாணவர்கள் காசி கவுண்டன், வேலுச்சாமி உள்ளிட்டோர் முக்கிய விருந்தினர்களாக கலந்து கொண்டு விழாவை துவங்கி வைக்க உள்ளதாக தெரிவித்தனர். 3 நாட்கள் நடைபெறவுள்ள விழாவில் ஒரு பகுதியாக பிஎஸ்ஜி தொழில்நுட்ப கல்லூரியின் முன்னாள் தொழில் முனைவோர் மற்றும் இளம் முன்னாள் மாணவர்கள் தங்களின் தொழில்துறையில் ஆற்றிய சாதனைகளுக்காக அங்கீகரிக்கப்படுகிறார்கள். இந்த விழாவில் மிஷன் கர்மயோகி பாரத் அமைப்பின் தலைவர் மற்றும் டாடா கன்சல்டன்சி சர்வீஸின் முன்னாள் தலைமைச் செயல் அதிகாரி மற்றும் நிர்வாக இயக்குனர் ராமதுரை அவர்கள் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு விருதுகளை வழங்க உள்ளதாக தெரிவித்தனர். மேலும் 100 முன்னாள் மாணவர்கள் பல்வேறு துறைகளின் கீழ் தங்கள் நிபுணத்துவத்தை மாணவர் சமூகத்துடன் பகிர்ந்து கொள்கின்றனர். அறிவு பரிமாற்றம் நிகழ்வு என நடைபெறும் இதில் தொழில் முனைவு, ஆராய்ச்சி, பொதுச்சேவை மற்றும் சமூகத்திற்கு முன்னாள் மாணவர்கள் ஆற்றிய பங்களிப்புகளை அங்கீகரிப்பதற்கு சிறப்பு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என கூறினார். 3 நாட்கள் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் முன்னாள் மாணவர்களை அங்கீகரித்தல், விருதுகள் மற்றும் அறிவு பகிர்வு அமர்வுகள் தவிர குழு விவாதங்கள், கலை நிகழ்ச்சிகள் மற்றும் ஊடாடும் நிகழ்வுகளும் இடம்பெற உள்ளதாக தெரிவித்தனர். அலுமினி அசோசியேஷன்ங்கிறது இந்தியாவிலேயே ஒன் ஆஃப் த மோர் தேன் 45,000 45,000 பேருடைய டேட்டா பேஸ் எங்கிட்ட இருக்கு. அது எப்படின்னா ஆல் ஓவர் தி வேர்ல்ட் ஸ்ப்ரெட்டா இருக்கிறாங்க. அலுமினி அசோசியேஷன் சொல்லும்போது கோயம்புத்தூர்ல வந்து வி கால் இட் சார் 1 செகண்ட் சார், இங்க பார்க்கலாம். 1 செகண்ட் சார், நீங்க படிங்க. எங்களுக்கு செயலாளராக டாக்டர் சுரேஷ்குமார் அவர்கள் இருக்கிறார். எங்கள் 9, 10, 11 ஜனவரி 3 நாட்கள் ஏற்பாடு செய்யப்படும். இதுவரை 4500 பேர் பதிவு செய்துள்ளார்கள். மேலும் பதிவு செய்த மேலும் கூறுவார். President of Alumni Association and Collections. It's a great time. 70 started in 1951. We are completing for trustees also completing 100 years. In this context, all the alumni are very happy to come back to the census of their study time. So, to honor the alumni, we have the elected to a committee. Then we have the young alumni up to 10 years before who graduated, working in various capacities in government of Missouri. They are all invited and we have the function on 9, 10 and 11. Okay, 9th குள்ள we are expecting a spot registration இருக்கு. 5000 பேர் கண்டிப்பா வருவாங்க.